ஒரு ஆவரேஜான ஒரு யங்ஸ்டர் ஒரு 25,000 to 30,000 வாங்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் எப்படி ப்ரீ பிளான் பண்ணணும்? ரிட்டர்ன்ஸ்னா கடகடான சீக்கிரமா இப்படி பணக்காரன் ஆகலாம். இந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கு. அட்லீஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஒரு 500 ரூபா எடுத்துருங்க. இதை நீங்க 2 வருஷம் 3 வருஷம் பண்ணுங்க. ரெகுலரா பண்ணுங்க. உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். கடன் வாங்காம உங்களால் வாழ முடியும். அதுதான் ஃபர்ஸ்ட் கோல். சேவிங்ஸ் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க. 10 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணவங்க அவங்க கல்யாணத்துக்கு கடன் வாங்கி இன்னும் அந்த கடன் அடைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் வந்து மற்றவனை பார்த்து நான் ஃபெயிலியர்னு சொல்றீங்க? நீங்க தயவு செய்து மற்றவங்களை கம்பேர் பண்ணாங்க. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி எதையுமே யோசிக்காத அப்படின்றாங்க. இஸ் தட் கரெக்ட்? லேண்ட் வாங்கி போடுறது இப்போ நீங்கள் 2026 ஒரு லேண்ட் வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் 20 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன் வரும்? நீங்கள் நினச்ச அளவுக்கு ரிட்டர்ன் ரியல் எஸ்டேட்டில் வருமானு கேட்டிங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. தங்கத்தில் போட்டால் லாஸே வராது. இதே ஆர்குமெண்ட் தான் ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே தப்பு. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிற டைமில் வந்து லோன்ஸ் எடுக்கிறது சரியான இதாக இருக்குமா? டேக் ஹோம் சேலரி உங்களுக்கு வருது இல்லைங்களா? அதில் 30% 35% தாண்டக்கூடாது. அந்த ஹோம் லோன் வந்து ஒரு கழுத்தில் கத்தி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆப்பில் பணம் எடுக்கிறதுன்றது இஸ் இட் சேஃப் ஆர் ரிஸ்க்? வேறு ஹேண்டில் பண்ண முடியாத செலவுகளுக்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணும். ஆசைகளுக்காக இதை யூஸ் பண்ணும். அதுவே வந்து பழக்கமாகிறது. கிரெடிட் கார்டுலேருந்து எவ்வளோ லாஸ் ஆகுது நமக்கு? கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது பெட்டர் தானே? திடீர்னு எனக்கு ஒரு செலவு வந்துடுச்சு. திடீர்னு ஒரு 10,000 ரூபா தேவைன்னா நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அந்த கட்டக்கூடிய எனக்கு திறன், அந்த சக்தி இருக்கணும். C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனால் அதை ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலைஸ் பண்ண முடியல, இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்மளால் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி ப்ரீஃபாக பேசுகிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் அட்வைசர், அது மட்டும் இல்லாமல் டாக்டர் பட்டாபிராமன் சார் இருக்கார். அவர்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம டீப்பாக நிறைய விஷயம் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப பேசிக்காக ஒரு யங்ஸ்டரோட பிளானிங்காக நான் கேட்குறேன். ஒரு 25,000 to 30,000 சேலரி இப்போ வாங்குறாங்க. வயசும் ஒரு 26 27 இருக்கு. இப்பயும் நான் பார்க்குறோம், நம்ம கூட ஒர்க் பண்ணவங்களே ஒரு 28 வயசு 29 வயசுனாலுமே வந்து இங்க பில்டிங்ல இருக்கிற எல்லாம் உங்களோட கோவொர்க்கர்ஸ் எல்லாருக்குமே அது பொருந்தும். ஆமா, ஒரு 30,000 தான் வந்து இப்போதைக்கு அவங்களோட சேலரி மெட்டீரியலாக இருக்குது. மேபி அவங்க சூஸ் பண்ணிக்கிட்ட டைம் லேக்காக இருக்கலாம். அந்த மாதிரி அந்த 30,000க்குள்ள நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. வீடு கட்டணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், அண்ட் சடன்லி மேரேஜ் கமிட்மெண்ட்ஸ் வந்துடுது, லவ் மேரேஜ் கமிட்மெண்ட் வந்துடுது, அண்ட் ஓனாக ஏதாவது வாங்கிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. பட் அந்த 30,000 ப்ரீ பிளான் பண்ண தெரியல. எனக்கு இப்போ இந்த மந்த் 30,000 வருது, இதில் லீவ்ஸ் இருக்குது, எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது, லீவ் போடுறது, பெர்மிஷன் போடுறது, இதிலெல்லாம் அமௌண்ட்டு பிடிக்கிறாங்க. ஒரு அமௌண்ட் வருதுன்னா பதட்டமாயிடுறாங்க, பயம் வந்துடுது. ஒருவேளை நான் இப்போ வந்து ஒரு ஃபண்ட், நீங்கள் சொல்கிற மாதிரி ஈக்விட்டியில் நான் மந்த்லி போட்டுட்டு வரேன், அந்த மந்த்லி கமிட்மெண்ட்டை வந்து என்னால் இந்த மாதம் கொடுக்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அதில் கை வச்சிடறாங்க. ஸோ அந்த பயத்தினால இப்போ ஸ்டார்ட் பண்ண பயப்படுறாங்க. ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு யங்ஸ்டர் ஒரு 25,000 to 30,000 வாங்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் எப்படி இதை ப்ரீ பிளான் பண்ணணும்? தட் இஸ் இந்த சேலரியை ப்ரீ பிளான் எப்படி பண்ண முடியும்? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றது, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், நானும் அந்த லெவல் சேலரி வாங்கியிருக்கேன். ஆமா. ஓகே, அப்போ எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ், எனக்கு இருக்கிற அப்போ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ இருக்கிறது கம்ப்ளீட்லி என்னால் நினைச்சு பார்க்காத அளவுக்கு மாறி போச்சு. முடியல சார், 30,000 பத்தல. எனக்கு பத்திச்சா இல்லையான்னு கேட்டா அது வேற, எனக்கு தெரியும் தெரியாது, நான் உடனே கொடுத்துருவேன். இல்ல, என் கண்ணு முன்னாடி ஒரு 28 29 வயசு 30,000 ரூபா தான் சம்பளம் போது நமக்கே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது. ஐயோ எப்படி சமாளிப்பாங்கன்ற கேள்வி நமக்கே வரும். நிறைய பேர் நிறைய பேர் அதனால கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஏன்னா போத் சைட்ஸ், பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டுமே கிடைக்காம இருக்கு. ஆமா, உண்மை அதுதான். ஸோ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நான் எப்பவுமே நீங்க வந்து ரொம்ப பயப்படாதீங்க. ஓகே, டைம் இருக்கு உங்களுக்கு. யூத் இருக்கு, டைம் இருக்கு, ஹெல்த். முதல்ல ஹெல்த் பார்த்துங்க. எதுவும் பேட் ஹேபிட்ஸ் வரக்கூடாது. ஹெல்த் பார்த்துங்க. ஏன்னா உங்களுடைய பணம் சம்பாதிக்கிறதுனால தான் உங்களால் ஹெல்த் நிறைய பேருக்கு இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ்னால பணக்காரன் ஆயிடலாம். எக்ஸாக்ட்லி, அது இருக்கு நிறைய பேருக்கு. ரிட்டர்ன்ஸ்னால டபுள் ஆக்கிடலாம். எப்படி பண்ணா டபுள் ஆகும்? ரிட்டர்ன்ஸ்னா கடகடான சீக்கிரமா எப்படி பணக்காரன் ஆகலாம்? இந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கு. இது ரொம்ப தப்பு. பணக்காரன் ஆகுனா, அதாவது ஹிந்தியில் வந்து பைசா சே பைசா பன்தா ஹை அப்படிம்பாங்க. அதாவது பணம் வேணும், பணம் பண்ணணும்னா பணம் வேணும்.
அப்படிம்பாங்க. ஸோ உங்களுக்கு முதலீட்டுக்கு முதல்ல பணம் இருந்தால் தான் உங்களால வெல்த் பில்ட் பண்ண முடியும். உங்களுடைய நெட்வொர்த் பில்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் திங் உங்ககிட்ட இருக்கிறது வந்து சூப்பர் பவர் வந்து எனக்கு தெரிஞ்சு டைம். உங்களோட டைமும் ஹெல்த்தும். நீங்க முதல்ல ஹெல்த்தை பார்த்துக்கணும். உங்க டைமை எவ்வளோ சூப்பரா மேனேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ மேனேஜ் பண்ணி அடிஷ்னலா என்னுடைய எப்படி நான் அப்ஸ்கில் பண்ணலாம், அடுத்த கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகும்போது எப்படி அதிகமாக சம்பளம் வாங்கலாம், இல்லை இதே கம்பெனியில் எப்படி நான் ப்ரொமோஷன் வாங்கலாம், இந்த மாதிரியான ஒரு பிளான் முதல்ல போகணும். அவங்க ஃப்யூச்சரை பற்றி எதுவுமே யோசிக்கக்கூடாது. இவ்வளோ இந்த மாதிரி பணம் என்னால் பண்ண முடியல அந்த முடியலையேங்கிற மைண்ட் செட்டை விட்டுருங்க. என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ரைட். ரெண்டாவது, அது நான் சொன்ன மாதிரி எவ்வளோ முடியுமோ மாதம் ₹500 உங்களால் எடுத்து வைக்க முடியுமா? ஓகே, நீங்கள் என்ன வேணால் உங்களுக்கு எவ்வளோ செலவு வேணால் போட்டு 0 இன்வெஸ்ட்மெண்ட், நோ ப்ராப்ளம். அட்லீஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஒரு ₹500 எடுத்து வைங்க. இதை நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் பண்ணுங்க. ரெகுலராக பண்ணுங்க. உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். உங்களுக்கு அந்த இப்போ திடீர்னு மொபைல் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நான் புதுசாக மொபைல் ஃபோன் வாங்கினோம்னா அப்போ எனக்கு அந்த பணத்தை நான் யார் தயவும் இல்லாமல் என்னால் கம்ஃபர்டபுளாக அதை வாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து நல்லா கம்ஃபர்டபுளாக மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணிட்டே இருங்க. இது வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகட்டும், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு 25 ஆகுது, 28 ஆகுது, நீங்கள் நெக்ஸ்ட் 6-7 இயர்ஸ்க்கு இன்வெஸ்டே பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. கடன் வாங்காமல் உங்களால் வாழ முடியுமா? அதுதான் ஃபர்ஸ்ட் கோல். நான் சொல்கிறது வீட்டுக்கடன் இல்லை. வீட்டுக்கடன் தனி. வீட்டுக்கடன் நீங்கள் எப்போ வாங்குவீங்க? ஒரு அளவு நல்ல சம்பாத்தியம் வந்ததுக்கப்புறம் உங்களால் இஎம்ஐ கட்ட முடிஞ்சால் தான் நீங்கள் வீட்டுக்கடன் வாங்குவீங்க. அது வேறு லெவல். அது 25,000 30,000 சேலரி எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கடன்லாம் வாங்குறது ரொம்ப 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 முடியும். அவங்களால மேனேஜே பண்ண முடியாது. ஸோ அந்த லெவல் நான் பற்றி யோசிக்கல. நீங்கள் பர்சனல் லோன், அதாவது கிரெடிட் கார்டு டெட் எல்லாம் இருக்கக்கூடாது. பர்சனல் லோன் வாங்கக்கூடாது. கோல்டு லோன்ஸ் வாங்கக்கூடாது. எந்த விதமான லோனும் இல்லாமல் உங்களால் 5 இயர்ஸ் வாழ முடியுமா? இதை முதல்ல நீங்கள் பண்ணிக்காமீங்க. அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட். நீங்கள் கடன் வாங்காமல் வாழ்ந்தாலே இப்போது எல்லாரும் என்கிட்ட என்ன கேட்பாங்க, நீங்கள் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு இப்போ நீங்கள் வேலை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு சொத்து இருக்குது, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்கு வந்து என்னோட கடனை அடைச்சேனோ, நான் சொன்னேன் இல்லைங்களா, ₹3,00,000 கடன் வாங்கினேன். அந்த கடன் வாங்கும்போது எனக்கு செல்ஃப் எஸ்டீமே இல்லை, கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருந்தது. எப்படிடா இப்படி இப்படி ஆயிட்டோமா நம்மன்னு. அந்த கடனை அடைச்ச போது எனக்கு இருந்த சந்தோஷம், ப்ளஸ் நான் ஆயுள் காப்பீடு வாங்கின போது, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கின போது எனக்கு இருந்த ஒரு செக்யூரிட்டி, அந்த சந்தோஷம் இப்போ எனக்கு கிடையாது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ ரிட்டர்ன் வந்தாலும் எனக்கு அந்த சந்தோஷம் வராது. ஸோ நான் எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, 5 இயர்ஸ் நீங்கள் உங்களோட ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணுங்கள். எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணுங்கள், ஆயுள் காப்பீடு பில்ட் பண்ணுங்கள், மருத்துவ காப்பீடு பில்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ முடியுமோ, உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் வரும்போது, அடுத்த ப்ரமோஷன் வரும்போது, உங்கள் லைஃப் கொஞ்சம் செட்டில் ஆகும்போது, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பொறுப்பு இருக்கும். தம்பியை படிக்க வைக்கணும், அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம். எல்லாத்தையும் முடிங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உங்களை பற்றி பார்த்துக்கலாம். 35 ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு போனால் போடு. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை இது பர்சனல் ஃபைனான்ஸ். எல்லாருக்கும் இந்த மாதிரி நீங்கள் 30 வயசில் இந்த லெவலுக்கு ரீச் ஆகணும், 35 வயசில் அந்த மாதிரி மார்க்கர்லாம், இது ரேஸ் எல்லாம் கிடையாது. ஒருத்தருடைய வாழ். ஸோ அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன கோல்ஸ் நீங்கள் செட் பண்ணிங்கனால உங்களுக்கு அதை நீங்கள் கிராஸ் பண்ணால் ஒரு பெரிய சந்தோஷம் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படிப்படியாக வரும். இந்த 30 to 35 பரவாயில்லன்னு சொல்லிங்களே சார். பட் 30 to 35ல் நான் சந்திக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து சேவிங்ஸ் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க. அதை ஹேண்டில் பண்ண முடியல. என்னால் 35க்கு மேலே இனிமேல் பண்ண முடியாதுல்ல. அது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, 30க்கு வந்துட்டா நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடுவேன்ற ஒரு மனநிலை போய் இப்போ 35 ஒரு 5 இயர்ஸை தள்ளிக்கிட்டாங்க. சுச்சுவேஷன் இன்னைக்கு இருக்க எக்கனாமிக்கல் லெவல் எல்லாத்தையுமே வச்சு. பட் இப்போ 35ஐயுமே நான் தாண்ட போகிறேன் எனக்கு அப்படின்னா, அந்த 34 33லலாம் ஒரு பயம் வந்துடுது. என்ன ஆகுதுன்னா, நான் ஃபெயிலியர் தான், 35க்கு அப்புறம் நான் ஃபெயிலியர் தான் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. 35க்கு அப்புறம் நம்மளால அதை ஓன் பண்ணிக்க முடியுமா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமா? இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 10 to 15 இயர்ஸ் ப்ராசஸை 35க்கு அப்புறம் நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அது பாசிபிளா சார்? கசப்பான பதில் தான் சொல்லணும்னா, ஏன்னா இது எல்லாராலையும் முடியுமான்னு தெரியாது. எல்லாராலையும் முடியும், சில பேரால முடியும். சிச்சுவேஷன் பொறுத்து சொல்றீங்களா, இல்ல ஃபினான்ஷியல் பர்டன் பொறுத்து? சில பேருக்கு எப்படின்னா, அவங்க ஃபைனான்ஷியலி நல்லா எஜுகேஷனலி நல்லா குவாலிஃபைடாக இருப்பாங்க. பிஜி பண்ணியிருப்பாங்க, எம்பிஏ பண்ணியிருப்பாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து
அவங்க இன்வெஸ்ட் பண்ணாத டைம், அவங்க சம்பாதிக்காத டைம் வந்து மெயின்லி வந்து அவங்க படிப்புல போயிருக்கும். ஓகே. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க 35ல ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸே எடுத்துங்களேன். ம். டாக்டர்ஸ் போல பாவமான யாருமே இருக்க மாட்டாங்க. செக்மெண்ட் ரொம்பவே பாவமான செக்மெண்ட். Okay. அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகே. அவங்களுக்கு இருக்கிற ஒர்க்கிங் ஹவர்ஸ் Okay. எல்லாமே ரொம்ப கொடுமை. ஒரு டாக்டர் ஆயிட்டா அவருக்கு வந்து 38 வயசு 40 வயசுல தான் கல்யாணம். ம். அதனால தான் டாக்டர்ஸ் மேரி டாக்டர்ஸ். வேற வழி இல்ல. வேற ம். ஏன்னா அவங்களுக்கு தான் புரிஞ்சல். அவங்களே நீங்க எடுத்துங்களேன், அவங்களுக்கு அவ்வளோ லேட்டா தான் அவங்களால லைஃப் ஆரம்பிக்க முடியும். ம். அப்புறம் அவங்களுக்கு பெரிய சம்பளம்லாம் வராது. ஸ்டார்டிங்லேயே உங்க இப்போ நீங்க கிளினிக் ஓப்பன் பண்ணீங்கன்னா அப்படியே டெய்லி கிளினிக்லாம் ஃபுல்லாலாம் இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஸோ அதனால அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். நான் சொல்றது கெரியர்னால அவங்களுக்கு டிலே ஆகும். ம். இது நேச்சுரல், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கு எப்போ பணம் கிடைக்குதோ அவங்களால அதை மேக்கப் பண்ண முடியும், ஓரளவுக்கு முடியும். ம். இப்போ என் லைஃப்லேயே அந்த மாதிரி தான் ஆச்சு. நான் ம். வந்து 1992 ஸ்கூல் முடித்தேன், 12th முடித்தேன். 2006 தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் சேலரியே வாங்கினேன் கையில். ஓகே. அது வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், ஸ்டைஃபண்ட் வாங்கினேன், ஃபெலோஷிப் வாங்கினேன், அந்த மாதிரி தான். அது ஒன்றும் பெரிய அமௌண்ட் கிடையாது. பட் இதனால எனக்கு 2006லேருந்து ஒரு நல்ல சம்பளம் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் சப்போஸ் நீங்கள் ஒரு 22 year old 23 year old எடுத்துங்க. ம். அவங்க வந்து ஒரு பிஇ முடிச்ச அப்புறம் வேலைக்கு போயிட்டாங்க. ம். ஓகே, ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறாங்க. ம். அந்த வேலையில அவங்க சுமாரான சம்பளம் தான் வருது அவங்களுக்கு. ம். ஆனால் அவங்களுக்கு வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ். ம். ஓகே, நான் 2-3 இப்போ சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருக்காங்க, அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை, அவங்க அம்மா அப்பாவோட ஏற்கனவே இருக்கிற கடன் இருக்கும், அதெல்லாம் அடைக்கணும். சிஸ்டர்ஸ் பிரதருக்காக அவங்க கடன் வாங்குவாங்க, அந்த கடனை அவங்க அடைக்கணும். ஆமா. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க சொந்த கல்யாணத்துக்காக கடன் வாங்குவாங்க. இதெல்லாம் தாண்டி வரத்துக்கு 35 கூட ஆகாது, 35 மேல கூட ஆகும். 40 கூட வந்துருன்றீங்க நீங்க. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணவங்க ம். அவங்க கல்யாணத்துக்கு கடன் வாங்கி இன்னும் அந்த கடன் அடைச்சிட்டு இருக்காங்க. ஆமா. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. இல்ல சிஸ்டருக்கு கல்யாண கடன் வாங்கினா அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களால முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ம். எல்லாராலையும் முடியாது. ம். இது வந்து அதாவது இதை எல்லாருக்கும் கோவம் வருது, வெறுப்பு வருது. இப்போ ம். ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஏர்லி ரிட்டையர்மெண்ட் எல்லாம் சொல்றாங்க. ம். இப்போ என்னால இது முடியாதுடா, நீ எதுக்கு இதை பத்தி பேசுற ம். அப்படின்றாங்க. முடிஞ்சதை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். ஓகே. எல்லாராலையும் முடியாது. எல்லாராலையும் 10 கோடி ரூபாய் ஃபியூச்சர்ல அடைய முடியாது. ம். டெஃபினட்டா இட்ஸ் நாட் பாசிபிள். அவங்களுடைய எவ்வளோ அவங்க சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும், இது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் என்ன முடியுமோ அதை நம்பிக்கையா பண்ணுங்க. அதாவது நீங்க என்ன ஏர்ன் பண்றீங்களோ அந்த ஏர்னிங் ஸ்டேஜ்ல இருந்து உங்களால எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரிட்டர்னோ எடுக்க முடியுமோ அதை பண்ணுங்க. உங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் ஓகே, இதுதான் உங்க நீங்க ஏன் வந்து மத்தவனை பார்த்து நான் ஃபெயிலியர்னு சொல்றீங்க? நீங்க சொன்னது மெயின் பாயிண்ட் அதான். எஸ். நீங்க தயவு செய்து மத்தவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஓனா உங்களோட ஏர்னிங் இது வச்சு இது you உன் will லைஃப். judge. இது உங்களுக்கு வந்து உங்க கல்யாணத்துக்கு வேற யாரும் பணம் கொடுக்க ஆள் இல்லை, நீங்க தான் உங்க கல்யாணத்தை பார்த்துக்கிட்டீங்க, அது நீங்க கடன் வாங்கி தான் பண்ணீங்க. ஓகே, பி ஹாப்பி. ம். பரவாயில்ல, 10 வருஷம் போச்சு உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு 10 வருஷம் போச்சு. அது எனக்கு சேவிங்கே இல்லை, 0. பட் நீங்க ஏன் மற்றவங்கள பார்த்து நான் ஃபெயிலியர்னு நினைக்கிறீங்க? Okay. என்ன முடியுமோ பண்ணுங்க, ஓகே. அவ்வளவுதான். அதுதானே நம்மளால முடியும். நம்ம ஆமா. காலையில எழுந்து என்ன முடியுமோ டு த பெஸ்ட். என்னால பெஸ்ட் கொடுத்துட்டேன், இதுக்கு மேல நடக்க தான் போகுது. எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி அந்த மைண்ட் செட் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. கொஞ்சம் நிறைய புரிதல் ஏற்படணும், நிறைய அடிபடணும்னு நினைக்கிறேன். அது 40s தான் வரும், 30sல வருது கொஞ்சம் கஷ்டம். இல்ல 30sல வருது சார், பதட்டமா இருக்கு. இல்ல ஃபெயிலியர்ங்கிற மைண்ட் செட் வருது. நான் சொல்றது நான் என் பெஸ்ட்டை கொடுத்துட்டேன், இது என் வாழ்க்கை இப்படிதான் அமைஞ்சது, என்னுடைய பாதை, என் பாதை இதுதான், இந்த பாதை கரடு முரடான பாதையா அமைஞ்சது, நான் என்ன பண்ண முடியும், என்னால கண்ட்ரோல், இது என் கண்ட்ரோல்ல இல்ல. அந்த புரிதல் கொஞ்சம் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த கம்பேரிசன் நீங்க சொன்னீங்கல்ல சார், நான் இந்த இடத்துல அதை சொல்ல நினைக்கிறேன். முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, திறமையோட கம்பேர் பண்ணிக்காத, உனக்கு என்ன வருதுன்னு பாரு, படிப்புல கம்பேர் பண்ணிக்காத, உனக்கு என்ன வருது பாருன்னு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த கம்பேரிசன் போயிடுச்சுன்னு நம்ம நினைச்சிட்டு இப்போ ஃபினான்ஷியல் கம்பேரிசனுக்குள்ள வந்துட்டோம். முன்னாடி என்னன்னா அவன்கிட்ட வண்டி இருக்கு, என்கிட்ட வண்டி இல்லை, அப்படி ஒரு கம்பேர். இப்போ அவன்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட, இப்போ அதெல்லாம் போக அவன்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, என்கிட்ட இல்லை. அவன் நினைச்சா இப்போ வேலையை விட்டுட்டு போய் உட்காரலாம். என்னால இது எப்படியான மனநிலைக்கு தள்ளிடுச்சுன்னா இப்போ நான் ஃபெயிலியர்ன்ற மனநிலைக்கு தள்ளிடுச்சு. அப்படியான நபர்களை பார்க்க முடியுது. இந்த நானுமே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். ஸோ அந்த மனநிலையிலேருந்து வெளில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ நிறைய விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயமா நான் ரொம்ப நிறைய பேர் பார்க்குறேன், ரொம்ப ஏஜ்டான பீப்புள்.
அவங்களையும் பார்க்குறேன். ஒரு 40, 45ல இருக்கிறவங்க அட்வைஸ்ன்ற பேர்ல ஒண்ணு சொல்றாங்க. அது சரியா தப்பான்னு கேட்கறதுக்காக லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணு. எதையுமே யோசிக்காத அப்படின்றாங்க. லேண்டுக்குள்ள போயிடு. லேண்ட் நீ வாங்கி போடு. அதுக்கப்புறம் அது அது பாட்டுக்கு கிடக்கட்டும். நீ நீ பாட்டுக்கு உன் வேலைய பார்த்துட்டு இரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ அத போய் சேல் பண்ற, இல்ல நீ ஏன் அது உன்னோட ஓன் ப்ராப்பர்ட்டியா ஏதாவது ஒண்ணு பில்ட் பண்ண பார்க்குறன்னா, அதோட வொர்த் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இன்வெஸ்ட் லேண்ட் குட்டி குட்டி லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணு. சின்ன இடங்க ஊருக்கு வெளிய வாங்கி போடு, இல்ல ஊர் மெயின்ல வாங்கி போடு. இப்படியான நெறைய கான்வர்சேஷன்ஸ் வந்து டீம்ஸ்குள்ள, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பில்ட் பண்றோம். இஸ் தட் கரெக்ட் லேண்ட் வாங்கி போடுறது? கரெக்ட்டா தப்பாங்கிறத விட, அது உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு முதல்ல பார்க்கணும். ஓகே. ஓகே. முதல்ல வந்து நம்மளுடைய நம்ம அட்லீஸ்ட் தமிழ் மக்களுக்கு முதல் வந்து சொந்த வீடு. அதான். அத தாண்டிக்கு அப்புறம் தானே நீங்க பிளாட் வாங்குறது, அதெல்லாம் நெக்ஸ்ட் இல்ல. வீடு நீங்க பாட்டு ரெண்ட் கட்டி இருக்கும்போது பிளாட் வாங்கினீங்கன்னா யூஸே இல்லல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த லெவலுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டாங்கனாலே அது பெரிய வெற்றி. லேண்ட் அதாவது ரெண்டல் ப்ராப்பர்ட்டி 2வது லேண்ட் நான் சொல்றேன். நான் வந்து இப்போ ரெண்ட்ல இருக்கேன். என்னோட ரெண்ட் அதை விட்டுட்டு நான் சொந்த வீடு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தானே நான் ரியல் எஸ்டேட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டா யோசிக்க முடியும். இல்ல இது எதுவுமே இல்லாம சொல்றேன். ரெண்ட்ல இருக்கிறவங்க ரெண்ட் வீடு தான் குடுத்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒண்ணுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு மைண்ட்ல வரவங்க கிட்ட வர தாட் என்னவா இருக்குன்னா, குடுக்குற தாட் அட்வைஸ் என்னவா இருக்குன்னா, நீ ரெண்ட் பே பண்ணிட்டே இரு. எங்கேயாவது ஒரு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ணி ஒரு லேண்ட் வாங்கி போட்டுரு. அந்த லேண்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நீ பே பண்ணு. இந்த மாதிரியான கான்வர்சேஷனுக்குள்ள நம்ம சுத்துறோம். இந்த ஈக்குவேஷன் தான் கரெக்டா இருக்கான்னு கேட்கிறேன். இது உங்களுக்கு லிக்விடா இருக்கணுங்க. அதாவது அசெட்ஸ் வந்து நீங்க எப்போ உடனே உங்களால அதை வந்து ரிடீம் பண்ற கூடியமான ஒரு ஏதாவது நான் எஃப்டில போடுறேன், மியூச்சுவல் ஃபண்ட் போடுறேன், ஸ்டாக் மார்க்கெட் போடுறேன், உடனே எனக்கு தேவைன்னா என்னால இமீடியட்டா இதை எடுக்க முடியும். ஓகே. அந்த மாதிரியான தான் இருக்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா ரியல் எஸ்டேட்ல போட்டீங்கன்னா அது ஃபுல்லா தான் நீங்க விற்க முடியும். கால் லேண்டா விற்க முடியாது. அண்ட் 2வது நம்ம என் வேலை செய்யற நான் ஒரு லேண்ட் வாங்கினேன். 1990ல ஒரு லேண்ட் வாங்கினேன், துறப்பாக்கத்துல வாங்கினேன், அது இப்போ வந்துருச்சு பாத்தியா 30 டைம்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா நீங்க இப்போ நீங்க 2026ல ஒரு லேண்ட் வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்ல எவ்வளவு ரிட்டர்ன் வரும்? முன்னாடி 30 இயர்ஸ் 20 இயர்ஸ் முன்னாடி வந்த ரிட்டர்ன் இப்போ வருமான்னு கேட்டீங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. யாராலையும் சொல்ல முடியாது. அண்ட் எஃப்டியை விட கம்மியா ரிட்டர்ன் வாங்கினவங்க எனக்கு தெரியும் ப்ராப்பர்ட்டியில. அதாவது ஒரு லேண்டு வாங்கி 6%, 7%, 8% தான் 10 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வாங்கினவங்க எனக்கு தெரியும். ஏன்னா ப்ராப்ளம் என்னன்னா ரியல் எஸ்டேட்ல உட்காந்து கனவு பண்ணிட்டே இருப்பாங்க. நான் ஒரு பிளாட் வச்சிருக்கேன் வெளியே, அது 1 கோடி ரூபாய்க்கு போகும், 1.5 கோடி ரூபாய்க்கு போகும், இவ்வளோ அப்ரிஷியேட் ஆயிருக்கும். நீங்க ஆக்சுவலா போய் அந்த மார்க்கெட்ல அந்த பிளாட்டை போட்டீங்கன்னா, அதாவது நான் விற்க போறேன்னு முடிவு எடுத்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பிரைஸ் வரும். ஓகே. அது வரைக்கும் உங்களால பிரைஸை கேஜே பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களுக்கு கோல்கேட் ஷேர்னா டெய்லி கோல்கேட் ஷேரோட மதிப்பு டெய்லி உங்களுக்கு தெரியும். அதுதான் நீங்க உங்ககிட்ட 10 ஷேர் இருக்குன்னா நீங்க விற்கும் போது அந்த பணம் தான் உங்களுக்கு கிடைக்கணும், டெய்லி உங்களுக்கு தெரியும். நீங்க விற்காட்டாலும் உங்களுக்கு தெரியும். வீடு அப்படி கிடையாது. நான் ஒரு பிளாட் வச்சிருக்கேன், நான் அங்க ஒரு பிளாட் வாங்கிட்டேன். அந்த பிளாட்டோட மதிப்பு, உண்மையான மதிப்பு எப்போ உங்களுக்கு தெரியும்னா நீங்க மார்க்கெட்ல போடும்போது 4 பேர் பையர்ஸ் கிட்ட பேசும்போது தான் தெரியும். ஏன்னா வாங்குறவங்க எவ்வளவு குறைச்சலா கொடுப்போம்னு அவங்க யோசிப்பாங்க. உங்களுக்கு வேண்டியது எவ்வளவு மேக்ஸிமம் ப்ராஃபிட், அவங்களுக்கு வேண்டியது மேக்ஸிமம் சேவிங். இந்த ரெண்டுக்கு நடுவுல மாட்டிக்கும், இழுபறிக்கு இடையிலேயே லாக் ஆயிடும். அதனால உங்களுக்கு நீங்க நினைச்ச அளவுக்கு ரிட்டர்ன் ரியல் எஸ்டேட்ல வருமானு கேட்டீங்கன்னா உங்களால எனக்கு தெரியாது, யாராலையும் சொல்ல முடியாது. கன்ஃபார்ம். அதாவது நிறைய பேர் தங்கமும் இதே பிரச்சனை தான். தங்கம் குறையவே குறையாது, தங்கத்துல போட்டா லாஸே வராது. இதே ஆர்குமெண்ட் தான் ரியல் எஸ்டேட்டுக்கு சொல்றாங்க. ரெண்டுமே தப்பு. ரெண்டுமே கமாடிட்டி. எப்பவுமே ரியல் எஸ்டேட்டுக்கு, எப்போ தங்கத்துக்கும் சரி ரியல் எஸ்டேட்டுக்கும் சரி டிமாண்ட் சப்ளை தான். ஸோ உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும் பிரைஸ். இது என்ன ப்ராப்ளம்னா, அட்லீஸ்ட் தங்கமாவது உங்களால சார்ட்டை பார்த்து கற்றுக்க முடியும். ஏன்னா டெய்லி தங்கம் வேலை போடுறாங்க, மேலே போகுதா கீழே போகுதான்னு ஒரு பிளாட்டை வச்சு ஒரு கிராஃப் வச்சு உங்களுக்கு தெரியும். ரியல் எஸ்டேட்ல யாருக்கு எந்த கிராஃபும் கிடையாது. நீங்க எங்க செல்லர் பையருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ரோட்லயே இந்த பில்டிங்க்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ வேற, பக்கத்து பில்டிங் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ வேற. அதை நீங்க உங்களால எப்படின்னு வரும்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படிதான் நீங்க போய் டிமாண்ட் பேரம் பேசுனீங்கன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களால இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வருங்கிறது உங்களால சொல்லவே முடியாது. இந்த புரிதல் முதல்ல இருக்கணும். நான் போடக்கூடாதுன்னு சொல்ல, போடலாம். ஆனால் நிறைய பேர் என்ன ஆயிடும்னா அவங்களுக்கு லேண்டா வாங்கிடுவாங்க.
ம். அவங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ் கெரியர்னு வச்சுங்களேன். நல்ல சம்பளம். அவங்கள அந்த மாரி வாங்கக்கூடிய சம்பளம் தான். நான் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இங்க லேண்ட் இருக்கும், அங்க லேண்ட் இருக்கும். வாங்கிடுவாங்க. ரிட்டயர்மென்ட்க்குன்னு கையில காசு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ம். வித்துருங்க. இத வித்தீங்கன்னா நல்ல அப்ரிசியேஷன் வரும்னு சொன்னா, இல்ல என் பையனுக்கு குடுக்கணும். என் பொண்ணுக்கு குடுக்கணும். ம். அவங்களுக்கு விக்கணுங்கிற மைண்ட் செட் வராது. அது ஒரு சொத்து மாரி ஆ ஹோல்ட் பண்ணிக்கிறது. நீங்க அதாவது இந்த நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்க மாட்டாங்க. பாரம்பரிய அது வந்து ரீமாடல் பண்ணி உருக்கி வேற டிசைன் பண்ணிக்கலாம். ஆமா. பொண்ணுகிட்ட குடுத்தேன்னா அவங்க ஆமா. வேற மாரி அது விக்க மாட்டாங்க. ம். ஓகே, அது நகை வந்து வேற. அது ஆபரணம், அது கன்சம்ப்ஷன், அது கன்சியூமபிள், அது ஓகே. ம். பட் வீடுங்கிறத நீங்க சொந்த வீட விட்டுருங்க. ம். சொந்த வீட உங்களால சொந்த வீட வித்தீங்கன்னா எங்க இருப்பீங்க? அத ஆமா. விட்டுருங்க. இன்வெஸ்ட்மென்ட்னு வாங்கின ஒரு ப்ராப்பர்ட்டிய லேண்ட் மாரி. நீங்க நீங்க அத வித்தா தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ஓகே. விக்க நீங்க ரெடியா இல்லன்றது உங்களுக்கு மைண்ட் செட் வராது. மாறிட்டே இருக்கும். நீங்க யங் ஏஜ்ல இருக்கும்போது நான் வித்துருவேங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க. ம். வயசாக உங்க பசங்கலாம் குரோ ஆன உடனே பையனுக்கு குடுத்துடலாம். பையனுக்கு ம். ஏதாவது ஒரு சொத்து குடுத்தா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் மாறும். அப்போ ஓகே. அது என்ன இன்வெஸ்ட்மென்ட்? ஓகே. நீங்க அத வித்தா தானே அதோட ரிட்டர்ன். இப்ப ஸ்டாக் ஓகே. மார்க்கெட்லயே எனக்கு 100 கோல்கேட் ஷேர் இருக்கு. கோல்கேட் பால்மோலிவ் ஷேர் இருக்குன்னா, நான் அத வித்தா தான் எனக்கு அந்த காசு. ம். நான் பாட்டு சும்மா எனக்கு 10 லட்சம் இருக்கு கோல்கேட்லன்னு சும்மா பேச்சு, அது வாயால வட சொல்றது தான். ம். நான் அத விக்கிற வேண்டிய அந்த மைண்ட் செட் ரியல் எஸ்டேட்ல இருக்காது. ம். ஏன்னா மாறிடும். நீங்க 30 வயசுல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது உங்க மைண்ட் செட் வேற. ம். 50 வயசுல நீங்க ரிட்டயர் ஆகும்போது அந்த ரியல் எஸ்டேட்ட நீங்க பார்க்குற மைண்ட் செட் மாறிடும். ஓகே. பிளஸ் உங்களால அந்த ரிட்டர்ன் நீங்க எதிர்பார்க்குற ரிட்டர்ன் வருமான்னு யாராலையும் சொல்ல முடியாது. ம். இது தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு வாங்கணும். பிளஸ் உங்களுக்கு அதாவது 5 கோடி ரூபாய் சொத்துங்கிறது 5 கோடி ரூபாய் கேஷ் சொத்து, அதாவது லிக்விட் சொத்து. ம். அது வேற. 5 கோடி ரூபாய் பாதி இல்ல முக்காவாசி லேண்ட்ல இருந்தா அது வேற. ஓகே. அத வித்தாதான் எனக்கு காசு. ம். விக்கலைன்னா அது சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கும். ம். அந்த மைண்ட் செட் மக்களுக்கு இருக்க மாட்டேங்கிறது தான் நான் சொல்றேன். ஓகே. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்குல்ல. சோ இந்த டைம்ல வந்து ஹோம் லோன் ஆர் பெர்சனல் லோன்ல வந்து எடுத்து சேர்க்குறாங்க நெறைய பேரு. அது கரெக்ட்டா எடுக்கிறது சரியான டைமா? இந்த மாரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கிற டைம்ல வந்து லோன்ஸ எடுக்கிறது சரியான இதா இருக்குமா? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம், 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸோட இப்போ ஆக்சுவலா கம்மியாயிடுச்சு. ஓகே. ஹோம் லோன் ரேட்ஸ் கம்மியாயிடுச்சு. 10%லாம் இருந்த ரேட்ஸோட. ம். ஏன்னா இந்தியா வந்து க்ரோ ஆக ம். இந்தியன் எக்கானமி க்ரோ ஆக பணவீக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். ம். ம். பணவீக்கம் கம்மியா இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்ப ஏறாது. ம். இப்போ பார்த்தீங்கன்னா லோன் வந்து 8லேருந்து 9% இருக்கும் ம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ம். பேங்க்க பொறுத்து. ம். விச் இஸ் நாட் பேட். ஏன் நான் நாட் பேட்ன்னு சொல்றேன்னா, ம். ஈக்விட்டில உங்களுக்கு வர ரிட்டர்னை விட ம். இது கம்மி. ம். ஈக்விட்டில நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா, எனக்கு நான் 10% மினிமம் நான் எதிர்பார்ப்பேன். ம். 10லேருந்து 12% வர ம். வாய்ப்பு இருக்கு. ம். பட் இந்த ரிட்டர்ன் இது வந்து 8லேருந்து 9% தான். ம். ஸோ நான் என்ன மக்கள்கிட்ட சொல்லுவேன்னா, உங்களால உங்களுக்கு வீடு வேணும்னா, ம். அந்த ஸ்டேஜ்க்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்களுடைய இஎம்ஐ டேக் ஹோம் சேலரியிலேருந்து 30லேருந்து 35% தான் இருக்கும். ஓகே. டேக் ஹோம் சேலரி உங்களுக்கு வருது இல்லைங்களா? அதுல 30லேருந்து 35% தாண்டக்கூடாது இஎம்ஐ. அப்ப இயர்ஸ் ரொம்ப அதிகமா போகுமே சார். அது என்ன கால்குலேஷன்ல அப்போ வரும்? என்ன ஆயிடும்னா, உங்களால இப்ப என்ன ப்ராப்ளம்னா, சீக்கிரமா நீங்க லோன் வாங்கினீங்கன்னா, ம். உங்களுடைய இஎம்ஐ வந்து 45% ஆயிடும். டேக் ம். ஹோம்லேருந்து அவ்வளோ போயிடும். ம். அப்புறம் நீங்க செலவு பண்ணணும். ம். எதிர்பாராத செலவு ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அது அப்பதான் நீங்க சொன்னீங்கல்ல, சிக்குனீங்கன்னு அந்த வார்த்தை எப்போ வரும்னா, அப்பதான் வரும். அது ஓகே. உங்களுக்கு அந்த ஹோம் லோன் வந்து ஒரு கழுத்துல கத்தி மாரி ஆயிரும். ஓகே. அது மாட்டிப்பாங்க அதுல. ம். ஒண்ணுமே பண்ண முடியாது. ம். அப்போ வேலைய விட்டும் போ முடியாது. ம். சில பேருக்கு வந்து பிடிக்காத வேலைய ஹோம் லோன்னால விட முடியாம நெறைய பேர் இருக்காங்க. ஆமா, ஆமா. நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. ஸோ ம். மேக்ஸிமம் 30 to 35% தாண்டக்கூடாது இஎம்ஐ. ம். அதுக்கு ஏன்னா நீங்க செலவு பண்றது உங்களுக்கு 35% செலவு பண்றீங்க. ம். இது ஒரு 35% நீங்க இஎம்ஐ கட்டுறீங்க. மீதி இருக்கிறத கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதாவது ஹோம் லோனுக்கு நீங்க சொல்றீங்க. இஃப் சம்படி டேக்ஸ் த பெர்சனல் லோன், அந்த பெர்சனல் லோனை எடுத்து அத ஹோம் கட்டுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்றாங்கல்ல. அப்போ 2, 3 பெர்சனல் லோன் எடுக்குறாங்க. அது எடுக்கவே கூடாது. அப்படி தயவு செய்து மாட்றாங்க. பண்ணாதீங்க. இல்ல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க. பண்ணவே கூடாது. என்ன பண்ட்டாங்கன்னா, ஹோம் லோனா வாங்குனா ரொம்ப பெரிய பட்ஜெட்டா அவங்க கண்ணுக்கு தெரியுது. இப்போ நான் அப்ராக்ஸிமேட்டா சொல்ல ஒரு 65 லேக்ஸ்க்கு வந்து நான் ஒண்ணு வாங்கணும்னு நினைக்கிறேன்னா, 65 லேக்ஸ்க்கு சென்னைக்குள்ள வாங்க முடியல இப்போ மேஜர் ஏரியால. ஒண்ணு சும்மா சொல்றேன். ஒரு 65 லேக்ஸ்க்கு ஒரு ஹோம் லோன் வருதுன்னா, அத எடுக்க முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, பிச்சு எடுக்குறாங்க. பெர்சனல் லோனா ஒரு 10 எடுக்குறாங்க. இன்னொரு பேங்க்ல இருந்து ஒரு 10 எடுக்குறாங்க. இப்ப இந்த 2ஓட இஎம்ஐயும் அந்த மந்த்லி கால்குலேஷன்ல வந்துரும். வாங்குறதே ஒரு 40,000 சம்பளம். அந்த 40,000 சம்பளத்துல இந்த 2 பெர்சனல் லோனோடது கமிட்மெண்ட்ல ஒரு
20,000 கிட்ட வந்துருச்சுன்னா, அந்த மிச்சம் இருக்க 20,000 வச்சு ஒண்ணுமே பண்ண முடியும். பிகாஸ் உங்களுக்கு வீடும் இல்ல. இப்பதான் கட்டவே செய்றாங்க. இது எந்த மாதிரியான லாக்ல கொண்டு போய் உங்கள விடும்? இந்த இஎம்ஐ எவ்வளோ ஆபத்தா இருக்கும் அப்படின்னு என்ன ப்ராப்ளம்னா, பர்சனல் லோனோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ ஹோம் லோனோட ஜாஸ்தி. ஓகே. ஈஸியா ஜாஸ்தியா இருக்கும். 1% கூட ஈஸியா ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. அஃப்கோர்ஸ் நீங்க எவ்வளவு வாங்குறீங்கிறது பொறுத்து இருக்கு. பட் இதுதான் எப்படி பண்ணாலும் நீங்க யங் ஏஜ்ல நீங்க வீடு வாங்கினீங்கன்னா இந்த பிரச்சனை உண்டு. ஓகே. நான் யூசுவலா சொல்றதுன்னா 28 ஆகணும் உங்களுக்கு. பிளஸ் உங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்கணும். ஓரளவுக்கு நல்ல சம்பளம் இருக்கணும். இல்லைன்னா நீங்க ரெண்ட்லயே இருங்க பெட்டர். ஓகே. அதுதான் ஈஸியர். ஏன்னா நீங்க இஎம்ஐ கட்டினீங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரீத்தே பண்ண முடியாத அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட்டுருங்க. மாச செலவுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் சார் கேட்குறேன். என்னன்னா ஒரு 30 வயசு ஆகுது. ஒரு 40,000 சம்பாதிக்கிறாங்க. 40,000 பத்தலன்றது அவங்க வாயிலேருந்து நம்ம கேட்குறோம். பட் ஆனால் கமிட் பண்ணி இருக்கிறது எப்படி இருக்குன்னா 2 பர்சனல் லோன் எடுத்து வீடு கட்டுறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போகும். இதுக்கு இடையில அவங்க மேரேஜ் சந்திக்கிறாங்க. இதுக்கு இடையில டெய்லி கமிட்மெண்ட் இருக்கு, மந்த்லி கமிட்மெண்ட் இருக்கு. ஹேண்டில் பண்ண தெரியல. வெளிப்படையாக பார்க்கணும்னா நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. வெளியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஹேண்டில் பண்ண தெரியலன்னு. அப்போ அதை எப்படி அவங்களால கோப்பு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. பண்ண முடியாது. இதுல என்ன ப்ராப்ளம்னா 2 பேர் சம்பாதியத்தை நம்பி தான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுங்க, இல்ல குழந்தை பிறக்க போகுதுன்னா அந்த லேடிக்கு வந்து அவங்க 3rd ட்ரைமஸ்டர்ல சில பேர் வந்து ஒர்க்குக்கே போகாதுன்னுவாங்க. ஆமா ஆமா. போகாதுன்னுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 or 2 months போக முடியாது. அந்த டைம்ல 5 to 6 months போக முடியாது சார். சொல்ல முடியாது. அவன் வீடு சர்க்கம்ஸ்டான்சஸ் பாத்துக்கிற கூட ஆளு கிடையாது, நம்ம யாருமே கிடையாது. அப்போ வந்து அந்த உமனோட சேலரியை நம்ம நம்ப முடியாது. 1 year ஆல்மோஸ்ட் போயிடும். அப்போ நீங்க ஹோம் லோன் அடிவாங்க. ஸோ நீங்க இதெல்லாம் பிளான் பண்ணி யோசிச்சு நீங்க ஹோம் லோன் வாங்கணும். 2 பேர் சம்பாதிக்கிற வீட்டுல ஹோம் லோன் வாங்குறது மச் பெட்டர். ஓகே. ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த லேடியோடைய சம்பாதித்தை நம்ம கால்குலேட் பண்ணோம். ஒரு 1 year சேலரி இல்லாமல் நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா? இஎம்ஐயும் மேனேஜ் பண்ணும், என்ன குழந்தை பிறந்தா அதுக்கு செலவு, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுமாங்கிறது பிளானிங். அந்த பிளானிங் இருக்கணும். நான் என்ன எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்க, இல்லை நோட் புக்கில் எழுதுங்க. இந்த வருஷம் எனக்கு இவ்வளோ செலவு இருக்கு, இவ்வளோ சேலரி இருக்கு, அடுத்த வருஷம் இவ்வளவு இருக்க போகுது. நான் இஎம்ஐ வாங்கினேன்னா எப்படி என்னுடைய அதாவது அந்த டேக் ஹோம் பேயோட டிவிஷன் சொல்லுவாங்களே, இவ்வளோ எக்ஸ்பென்ஸுக்கு போகணும், அது எப்படி மாறுங்கிறத நீங்க சார்ட் போட்டு பாருங்க. வேற வழியே எல்லாரும் பட்ஜெட் பத்மநாபனா மாறிதான் ஆகணும். கேளுங்க. ஓகே, கேளுங்க. ஜெமினி கிட்ட போய் இதான்ப்பா எனக்கு எப்படியாவது வீடு வாங்கணும், எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணி கொடுங்க, எவ்வளவு ஹோம் லோன் வாங்கினா சேஃபா இருக்கலாம், அழகா சொல்லுங்க. யாருக்கிட்டையும் கேட்க வேணாம். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் கேட்காதீங்க, தேவையில்லை. அழகா சொல்லுங்க. ரொம்ப இப்ப நான் பொருள் வாங்கினா ஏஐ கிட்ட தான் வாங்குறேன். எல்லாமே நான் பாடம் நடத்துறதுக்கும் நான் யூஸ் ஏஐ. எனக்கு தெரியாத நிறைய பிசிக்ஸ் நான் ஏஐட்டேன்னு கத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரியாது நிறைய. எனக்கு எப்படி பெட்டரா டீச் பண்ணலாங்கிறது எனக்கு ஏஐ கத்து கொடுக்குது. ஏஐ கேட்கலாம். இன்ஃபேக்ட் நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது பணத்தை பத்தி. எனக்கு அழகா ஐட்டமா எனக்கு போட்டு கொடு, 10 ஐட்டம். நான் ஒண்ணா பண்ணிட்டு உங்ககிட்ட திருப்பி வரேன். ஓகே, அது அழகா சொல்லும். அந்த மாதிரி இப்போ சிச்சுவேஷன் வந்து நீங்க சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, அது நீங்க பண்ணறதுக்கு முன்னாடி நீங்க ஏஐ கேட்கலாம். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் இருக்கு. பண்ணணும். அந்த கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ, இதை நான் சொன்ன எக்ஸல் ஷீட்டை ஏஐ போட்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, நீங்க அது எவ்வளவு சம்பாதிக்கிறேன், அடுத்த வருஷம் எவ்வளவு சம்பாதியம் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன், என் செலவு எவ்வளவு இருக்கு, இது எல்லாமே ஏஐ போட்டு கொடுக்கும். எல்லாம் தமிழ்ல கேட்கலாம். ஓகே, இங்கிலீஷ் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, அண்ட் டைப் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, பேசலாம். எவ்வளவு சுலபமான ஒரு வகையில் உங்களுக்கு அட்வைசரி இருக்கு, அதை யூஸ் பண்ணணும். அதுதான் பண்ணணும். ஓகே சார். நிறைய விஷயம் இப்போ இந்த ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்டு, எஃப்டி, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படி நிறைய பார்த்துட்டோம். நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள்லாம் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஃபோனில் வந்து நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறாங்க ஃபார் த லோன் ஆப்ஸ். நானே கூட யூஸ் பண்ணியிருக்கேன் பிஃபோராக என்னோட மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக. அந்த லோன் ஆப்ஸ் வந்து நிறைய லேக் ஆகுது, நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. ஆனாலும் அந்த எமர்ஜென்சி நீடுக்கு அது கொஞ்சம் யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதில் இன்ட்ரெஸ்ட்டு செக் பண்ணுறதே கிடையாது.
இப்ப எனக்கு ஒரு ரூ. 1,00,000 அதுல அவைலபிள் இருக்கு அப்படின்னா, என்னோட தாட் ப்ராசஸ்ல, ஐயய்யோ! இந்த மந்த் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த மந்த்ல வந்து இது வாங்கணும். இல்ல இந்த மந்த்ல வந்து எனக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது. இல்ல ஏதோ ஒண்ணு வாங்கணும்னு நான் நெனைக்கிறேன். அப்ப அந்த ஒண்ணு எடுத்துறலாம். மாசம் மாசம் நான் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா கட்டிக்கிறேன். பரவாயில்லல்ல, இப்ப கைக்கு ஒண்ணு வருதுன்ற தாட் ப்ராசஸ்ல இந்த ஆப் அணுகுறாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சஜெஸ்ட் பண்ணி நானுமே அப்படி அணுகுனேன். அப்ப அந்த ஆப்லேருந்து பணம் எடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணல. மந்த்லி கால்குலேஷன் ஆயிட்டு இருக்கு. இஃப் இஃப் எங்கேயோ ஒரு இடத்துல நான் லேக் ஆகுறேன். ஒரு மாசம் டே தள்ளி போகுது. இல்ல இந்த 1 மாசம் கட்ட முடியாம போகுது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது, என்னோட கிரெடிட் ஸ்கோர் அடி வாங்குது. ஸோ எனக்கு இந்த புரிதல் இல்லாமயே போயிட்டு இருக்கும்போது, நான் உண்மையாவே ஏதாவது ஒண்ணு ப்ராசஸ் பண்ணணும். ஆப்ப தாண்டி ரியல் லைஃப்குள்ள வரணும்னு நெனைக்கும்போது, நான் லேக் ஆயிக்கிறேன். இப்ப இந்த ஆப்ல பணம் எடுக்கிறதுன்றது, இஸ் இட் சேஃப் ஆர் ரிஸ்க் அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. அண்ட் இன்னொன்னு, அத வந்து சுலபமா இருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப மல்டிபிள் ஆப்ஸ்ல ட்ரை பண்ணி லாக் ஆயிக்கிறாங்க. ஒரு ஆப்ல 1,00,000 வருது. இன்னொரு ஆப்ல 50,000 இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுக்குறாங்க. இன்னொரு ஆப்ல 2,00,000 தருது. ஸோ இது எல்லாமே மெயின்டெயின் ஆகுதுன்னு நெனச்சு எடுத்து லாக் ஆயிக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது இத? எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? முதல்ல இது சேஃபா இல்ல ரிஸ்க்கா? இது என்ன மாதிரியான? சேஃப்னா, அதாவது நம்ம பணம் போட்டா தான் ரிஸ்க். பணம் நமக்கு தானே குடுக்குறான். ஆமா. ஆனா அந்த விஷயத்துல சேஃப். இல்ல சார், நான் ஏன் அத கேட்கிறேன், அந்த இன்ட்ரெஸ்ட் அதுக்கு தான் வந்தேன். பிகாஸ் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் இன்ட்ரெஸ்ட் திரும்பி பார்த்தா 22% போட்டிருக்கு சார். அதுக்கு பேங்க்லயே இந்த 2,00,000 குடுக்குறான்னா, ஈஸியா ஒருத்தன் குடுக்குறான்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தான் வாங்குவான். சரி, ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க சொல்றது ரைட். கிரெடிட் ஸ்கோர் எப்போ அடி வாங்கும்? எப்போ உங்களுக்கு தேவைப்படும்னா, நீங்க ஹோம் லோன் வாங்கணும்னு நீங்க போய் நிக்கிறீங்க, பேங்க்ல போய் நின்னீங்கன்னா, அவன் கிரெடிட் ஸ்கோர் தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவான். ஓகே. அப்போ உங்களுக்கு நீங்க கிடைச்ச ஹோம் லோன் அவன் கொடுக்க மாட்டான். இல்ல ரிஜெக்டே கூட நிறைய பேருக்கு ஆயிருக்கு. இவ்வளவு பேர் நீங்க கட்ட மாட்ட, என்ன நம்பிக்கை இல்லைன்னு விட்டுருவான். சி, நான் என்ன சொல்றேன், ஓகே, நீங்க இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு என்னன்னா, ரிலேட்டிவ்ஸ் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா சார். பணம் இருந்தாலும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா. இதுதான் பெரிய ப்ராப்ளம். ஏன் இந்த ஆப்ஸுக்கு போறாங்கன்றது நம்ம வந்து ரொம்ப ஈஸியா அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். உண்மை என்னன்னா, எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ரெண்டாவது, ரிலேட்டிவ்ஸ் யாருமே அவங்களுக்கு சொந்த காசு கிடையாது. ரிலேட்டிவ்ஸ் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சொந்த வீட்டுல வந்து அடக்க வைக்க கூட நகை இருக்காது நிறைய பேர். எல்லாம் முன்னாடி அதெல்லாம் தாண்டியாச்சு எல்லாம். அப்போ நம்ம வேற என்ன வழி? கடன் வாங்கி தானே ஆனோம். பட் இந்த மாதிரி எதிர்பாராத, நம்மளால வேற ஹேண்டில் பண்ண முடியாத செலவுகளுக்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணும். எனக்கு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு அதுக்காகலாம், அதாவது நம்மளுடைய வாண்ட்ஸுக்காக, நம்மளுடைய ஆசைகளுக்காக இதை யூஸ் பண்ணக்கூடாது. தேவை வந்துடுச்சு, என்னால வேற வழி இல்லை, எதிர்பாராத பிரச்சனை வந்துடுச்சு, நான் இதுக்காக நான் கடன் வாங்குறேன், வேற வழி இல்லைன்னு, வேற யாரும் எனக்கு பணம் கொடுக்க மாட்டாங்கிற நிலைமையில ஓகே, யூஸ் பண்றதுல தப்பில்லை. பட் அதைவே வந்து பழக்கமாக்கிடக்கூடாது. இல்ல அத ஆக்கிட்டாங்க. அதனாலதான் கேக்குறேன். அது பழக்கமாயிடுச்சுன்னா ப்ராப்ளம். ரொட்டீன்ஸ்ல வந்து ஒரு ஆப் வந்து இன்னொரு ஆப்பை சஜஸ்ட் பண்ணுது, இன்னொரு ஆப்பை சஜஸ்ட் பண்ணுது. இப்போ இதுல நீங்க ஒரு 50,000 வாங்கியிருக்கீங்கன்னா, அங்க வந்து ஒரு 75,000க்கு வந்து அது அவைலபிள் உங்களுக்கு இருக்கு. உங்களோடதுல நீங்க இப்பவே இமிடியேட்டா ஒரு கால் வருது, இமிடியேட்டா நீங்க எடுத்துக்கலாம், எந்த ப்ரூஃபும் நீங்க கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரியான கால் ஃபார் வரும்போது பணம் எடுக்கிறது மந்த்லி கால்குலேஷன்ல கட்டிக்கலாம்னு ஒரு ப்ராசஸ்க்கு வராங்க. பட் ஃபினான்ஷியலி இது ஸ்ட்ரகிள் தானே, அது புரிய மாட்டேங்குது. இல்ல, தப்பு தான். இது ரொம்ப லாஸ்ட் ஆப்ஷன் தான். ஆக்சுவலி நீங்க பேங்க்ல போய் பர்சனல் லோன் வாங்குறது பெட்டர் இந்த ஆப்போட. பெர்சன்டேஜா இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும். 25% வரைக்கும் இருக்குன்றது நானே லேட்டா தான் சார் பார்த்தேன். அதனாலதான் அது கிரெடிட் கார்ட்லயே 45%ங்க. கிரெடிட் கார்ட்ல நீங்க 1 டே டிலே ஆக்கினீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல் பேமெண்ட் பண்றது 45% கட்டணும். ஒரு வருஷத்துக்கு 45% இன்ட்ரெஸ்ட். ஓகே. அது வந்து ஹியூஜ். அது இந்த கந்து வட்டிம்பாங்க, தண்டால் லோன்பாங்க, அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம். இது என்ன ப்ராப்ளம்னா, அதுல இருந்து எழுந்துக்கவே முடியாது. நீங்க இந்த மாதிரி ஆப் மாத்திக்கிட்டே இருந்து கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதே தான் வாழ்நாள் மூலம் பண்ணிட்டே இருப்பீங்க. அதனால அது டெஃபினட்டா எக்ஸப்ட் உங்களோட, அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது, இந்த எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கவலையப்படாதீங்க, ரிட்டர்ன்ஸ் பத்தி கவலையப்படாதீங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த எதிர்பாராத செலவுக்கு உங்களால எவ்வளவு பணம் பில்ட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு இந்த ஆப்பை தொட மாட்டீங்க. ஓகே. பரவாயில்ல, கவலைப்பட. ஓகே, எனக்கு 35 வயசு, 10 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில போச்சு, நான் இன்வெஸ்டே பண்ணல, பரவாயில்ல, நான் இந்த 10 வருஷம் நான் எமர்ஜென்சி ஃபண்ட் ஓகே டு பி அக்செப்டட். ஓகே. ஆனா நீ மத்தவனை கம்பேர் பண்ணாதீங்க. நான் லூசர் நினைக்காதீங்க. நான் எப்படி வின்னர்னா, நான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணல. நான் சொன்னேன், முன்னாடியே சொன்னேன்ல, ஒரு வருஷம் நான் கடன் வாங்காம வாழ்ந்துட்டேன்னா மெயின்டைன் பண்ணிட்டேன், நான் பெரிய வின்னர். ஓகே. நான் இங்க இப்போ எனக்கு எவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிட்டர்ன் வந்தாலும், அப்போ நான் அந்த கடன் அடைச்ச போது எனக்கு இருந்த ஃபீலிங் என்னால ரிப்பீட்டே பண்ண முடியாது. அப்போ நான் ஜீரோ. நான் கடன் அடைச்சது, என்னுடைய சொத்து வந்து ஜீரோ.
ஜீரோவா இருந்தா கூட ஐ ஃபெல்ட் வெரி குட். நான் நிம்மதியா இருந்தேன். அந்த கடன் இல்லாத வாழ்க்கை, கடன் தவிர எவ்வளவு முடியுமோ, அது நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல முடியாது, கண்டிப்பா முடியாது. எவ்வளவு முடியுமோ மேனேஜ் பண்ண. ஓகே. இந்த கிரெடிட் கார்டு சொன்னீங்கல்ல சார், இப்போ சூசிங் தி கிரெடிட் கார்டு அப்படின்றதுல நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. பட் ஆனா வந்து கிரெடிட் கார்டை வந்து ஒரு கம்மியான அமௌண்ட்ல கையில வச்சுக்க ஹோல்ட் பண்ணிக்கிறது பரவாயில்ல அப்படின்ற ஒரு கான்செப்ட்க்கு வராங்க. பட் அதுவுமே இப்போ ஒரு 30,000க்கு ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் 2023 வந்து ஸ்வைப் பண்ணிடுறாங்க. அப்புறம் திரும்ப பே பண்ணி அந்த அந்த பேலன்ஸ்டு வருது. பட் ஆனா வந்து கிரெடிட் கார்டுல இருந்து எவ்வளோ லாஸ் ஆகுது நமக்கு? கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது பெட்டர் தானா? நிறைய பேர் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றாங்க. அந்த மாதிரியான சினாரியோலாம் பார்க்க முடியுது. அதை எப்படி எடுத்துக்கலாம்? கிரெடிட் கார்டில் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனோட உங்களுக்கு வந்து பேசிக்கா ஒரு 4 வாரம் டைம். அவ்வளோதான். அந்த 4 வாரத்துக்குள்ள நீங்க அந்த கடனை ஃபுல்லா கட்டிடணும். ஃபுல்லா கட்டினீங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்கிட்ட 50,000 ரூபாய் எனக்கு கிரெடிட் லிமிட் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் 40,000 ரூபாய் யூஸ் பண்றேன். அந்த 40,000 ரூபாயை நெக்ஸ்ட் டியூ டேட், அவன் பில்லு ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே உங்களுக்கு கட்ட வேண்டிய, எப்போ டியூ டேட் சொல்றோம் அது அட்லீஸ்ட் அந்த 2 நாள் 3 நாள் முன்னாடி நீங்க கட்டிடணும். அந்த மாதிரியான உங்களுக்கு வசதி இருந்தால் மட்டுமே நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும். இல்லைன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது, நம்ம ஆளுங்க வந்து இதுல கேஷ்பேக் வருது, இல்ல டிஸ்கவுண்ட் வருது, இந்த மாதிரி யோசிப்பாங்க. இதனால அதாவது நீங்க நிறைய செலவழிக்கிறதுக்கு அவன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். செலவழிக்கிறதுனால யாரும் கோடீஸ்வரன் ஆக முடியாது. நிறைய சேமிச்சாதான் கோடீஸ்வரன் ஆக முடியும். ஸோ கிரெடிட் கார்டு எப்போ யூஸ் ஆகும்னா, என்கிட்ட திடீர்னு எனக்கு ஒரு செலவு வந்துடுச்சு, எனக்கு திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் தேவைன்னா நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த 10,000 ரூபாய் நான் அப்புறம் பேங்க்ல இருந்து எடுத்து நான் கட்டிடுவேன். ஓகே. அந்த கட்டக்கூடிய எனக்கு திறன், அந்த சக்தி இருக்கணும். பட் எனக்கு உடனே பணம் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ பேசிக்கிட்டே இருக்கேன், 4 பேர் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கணும், கையில் ஒரு கிரெடிட் கார்டு வந்து ஹாஸ்பிட்டல் பில்லு. ஓகே ஓகே. அந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு கிரெடிட் கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல். எனக்கும் அந்த நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் பண்ணணும்னு வச்சுங்க, சில சமயம் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் வாங்க, இந்த ஆண்டர்பிரனர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதுக்கெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் ஆகும். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் திருப்பி ஃபுல்லா பே பண்றதுக்கு சக்தி இருக்கணும். அந்த ரொட்டேட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு. நீங்க 50,000 ரூபாய் கிரெடிட் லிமிட், 40,000 ரூபாய் மாசம் நீங்க கிரெடிட் கார்டு பில் உங்களுக்கு வருதுன்னா கரெக்டா அந்த டைமுக்கு நீங்க 40,000 ரூபாய் கட்டிடணும். கட்டலைன்னா மீட்டர் ஏறிட்டே போகும். நான் சொன்ன 45% ஈஸியா உங்களுக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதை நீங்க அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த கேஷ்பேக், டிஸ்கவுண்ட், மூவி டிக்கெட் ஃப்ரீயா தராங்க, பெட்ரோல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால இவங்களுக்கு பெரிய கெயின் ஒன்றும் வாழ்க்கையில வந்துருப்போம். பெரிய கெயினா அதுல இருக்காது. காசு மஞ்சள் அது போயிடும். ஓகே ஓகே சார், நிறைய பேசணும். ஒரு அட்வைஸா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ற பேர்ல நிறைய பேர் நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. எதை எடுத்துக்கிறது, எதை உள்ள போட்டுக்கிறதுனே தெரியல. ஏன்னா நிறைய வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா அப்ப இது பெட்டரா இருக்குமோ, நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு இது பெட்டரா இருக்குமோ அப்படின்றது இருக்கு. அது சூஸ் பண்றது பெட்டரா இல்ல எதை இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல எதை சூஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டா எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும்னா? ஐ திங்க் மெயினா நான் சொல்ல வேண்டியது, தயவு செய்து நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் விட்டுறாதீங்க, அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். ஓகே. நம்பிக்கையை விட்டுறாதீங்க. உங்க வாழ்க்கைக்கு, உங்க ஃபேமிலிக்கு நீங்க பெஸ்ட் கொடுத்தீங்கிற ஒரு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருந்தா போதும். யாரை பத்தியும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுடைய செலவுகள் மற்றவங்களுக்கு வராது. உங்களுடைய பேட் லக்கோ குட் லக்கோ மற்றவங்களுக்கு இருக்காது. ஒருத்தருக்கும் வேற டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல். யாருக்குமே ஒருத்தர் வந்து இப்போ என்ன நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ நான் வந்து இவரோட செல்ஃபி எடுக்கிறேன்னு வச்சுங்க, அந்த ஒரு செகண்ட் 2 பேரும் சிரிக்கிறோம். அப்போ அது வந்து ஷேர் பண்றாருன்னு வச்சுங்க, 2 பேரும் சிரிச்சுட்டே இருக்காங்க, அவரு வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை, என் வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு கணக்கு போடுறாங்க. ஒரு செகண்டுக்கு ஒரு போட்டோல சிரிச்சா அவர் வந்து சந்தோஷமா இருக்காருங்கிறது அர்த்தம் கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. என்னுடைய பிரச்சனையை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹேண்டில் பண்ணிட்டேன், அந்த நம்பிக்கையோட நான் இருந்தேன்னா அது போதும். ஃபியூச்சர் மாறும், இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு அந்த நம்பிக்கை தான் எனக்கு தெரிஞ்சு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட. ரொம்பவே எனக்கு பயமா இருக்கு. அவங்க நம்பிக்கை போயிடுது அவங்களுக்கு. அந்த தயவுசெய்து நம்பிக்கையை விட்டுறாதீங்க, பொறுமையா இருங்க, பணக்காரன் ஆகலாம். பொறுமை தான் முக்கியம். ஆமாம், அது ரொம்ப முக்கியம் தான். அந்த பொறுமை இல்லாதனால தான் நிறைய இடத்துல மிஸ் ஆயிடுறாங்க. ரொம்ப அழகான கான்வர்சேஷன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் இன்னும் நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து ஹரியப் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான டைம்ல உங்களை ரீச் அவுட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.